ஹாய். நாம் இன்றைக்கி பார்க்குறது மூட்டுகளில், உடல் மூட்டுகளில் உங்களுக்கு எங்கே வலி இருந்தாலும், அது சிக்கன் குனியாவுனால் வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஜெனட்டிக்காக வந்திருக்கலாம், இல்லை வயசானதுனால அந்த முட்டியில் கரக்குன்னு சவுண்டு கேட்குறது, வலி இருக்கிறது. சரவாங்கி அப்படின்னு ஒரு பழைய வியாதி, மூட்டு வியாதி இருக்கவங்க பெரியவங்களை கேட்டால் தெரியும். இப்படி மூட்டுகள் எந்த காரணத்தினாலேயோ உங்களுக்கு வலி இருக்குது. நாம் இந்த முத்திரை செய்யும் பொழுது, ஏன்னா காசு இல்லாதது, செலவில்லாதது முத்திரை, சைடு எஃபெக்ட் இல்லாதது, நீங்கள் நேரம் மட்டும் கொடுக்கணும். நம்ம 2 கைகளில் இருக்க விரல்களில் வலது பக்க கையில் நாம் ஒரு முத்திரை வைக்கிறோம். அது நில முத்திரை, பிருத்திவி முத்திரைன்னு சொல்கிறது. மோதிர விரலையும் பெரிய விரலையும் இணைச்சிக்கிறோம், டிப்பையும் வலது கையில். இடது கையில் கட்டை விரலையும் ஆகாய விரல்னு சொல்லக்கூடிய நடு விரலையும் அதாவது ஒட்டிக்கிறோம். இப்படி டிப்பும் லைட்டான அழுத்தம் கொடுத்துக்கிறோம். இதுதான் முத்திரை. ஏன் சந்தி முத்திரைன்னு சொல்கிறோம்னா, 2 விதமான முத்திரைகளை பயன்படுத்துறது, சந்திக்கிறது, 2 வித ஆற்றலை கொடுக்கறது. நம்மளோட உடம்பு நிலத்தால் ஆனது, நிலபூதம். தசை நார்களாலும், தண்ணீர்னாலும், இரத்தத்தினாலையும், மசில்னாலையும் பின்னி பிணைஞ்சிருக்கு. அந்த மூட்டுகளில் வெற்றிடம் ஏற்படும் போது அந்த ஆகாயம் நிறைய வந்துடுது, அதிகமாகிடுது, நிலபூதம் கம்மியாயிருது. அதனால தான் அந்த ஸ்பேஸ் நிறைய கிடைக்கிது, ஆகாயங்கிற ஸ்பேஸ் நிறைய கிடைக்கிது. அப்போ நமக்கு அந்த மூட்டுகளில் வலி வருது. ஈஸியான தத்துவம் இதுதான், நம்ம புரிஞ்சுக்கிறது போல். சந்தி முத்திரையை நீங்கள் செய்து பாருங்கள். காலையில் 10 நிமிடம், மாலை 10 நிமிடம். நீங்கள் நேராக உக்காந்திக்கிறீங்க, உள்ளில் இருக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை மட்டும் கவனிக்கிறீங்க. அதாவது கூன் போடக்கூடாது முதுகு. நாம் அந்த முத்திரை செய்யும்போது மூச்சு காற்று முதுகுத்தண்டு வழியாக அழகாக ட்ராவல் ஆகணும். நம்மளோட நரம்புகள், அந்த விரல்களோட நுனிகளில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் அழகாக ட்ராவல் பண்ணுறதுக்கு முதுகுத்தண்டு நேராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தியானம் போல் உள்ளில் இருக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதாவது ரிசல்ட்டு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நாளில் தெரியாது. ஒரு 7 நாள் தொடர்ந்து காலை 10 நிமிடம் மாலை 10 நிமிடம் செய்து வந்தீங்கன்னா வலியில் கண்டிப்பாக 10% குறையிறத பார்ப்பீங்க. அப்போ தினமுமே இது மாத்திரை போல் இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கலாம். வலி படிப்படியாக குறையும். உங்களோட டாக்டருமே மருந்து மாத்திரைகளை கம்மி பண்ணுவார். அப்புறம் நீங்கள் இதை உங்களுக்கு ஆரம்ப கட்ட அந்த மூட்டு வலிகளாக இருந்தால் இந்த முத்திரை ஒன்றே அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும். வலது கையில் கட்டை விரலையும் நில விரலான மோதிர விரலையும் ஒட்டிக்கிறோம். இடது கையில் கட்டை விரலையும் ஆகாய விரலான நடு விரலையும் ஒட்டிக்கிறோம். 2 மடிகளில் வானத்தை பார்த்து இப்படி இந்த கைகளை அப்படியே மடிகளில் வச்சு வானத்தை பார்த்து இந்த முத்திரையை இப்படி வச்சுக்கிறோம். 10 நிமிடம். சமணங்கால் போட்டு உட்காரலாம், சேரில் உட்காந்திக்கலாம், அது உங்களோட இஷ்டம். சில நேரங்களில் சில பேர் அந்த முத்திரை வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. அவங்க இப்படியெல்லாம் வச்சாங்கன்னா அது வேலை செய்யாது. டிப்பும் நுனியும் ஒட்டணும். இதுதான் முக்கியம். நீங்கள் எந்த முத்திரை செய்தாலுமே